வணக்கம். பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட 6 பயனாளிகளுக்கு ரூபாய் 7,20,000க்கான ஆணையை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் பயனாளிகளிடம் வழங்கினார். புதுவை அரசு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் 3.5 லட்சம் ரூபாய் மானியத்தில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த 6 பயனாளிகளுக்கு முதல் தவணையாக தலா ரூபாய் 1.20 லட்சம் என மொத்தம் 7,20,000 ரூபாய்க்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவையில் உள்ள காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நிதி பெறும் ஆணை வழங்கினார். அப்பொழுது குடிசை மாற்று வாரியத்தின் செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஆய்வாளர் சீதாராமன் உடனிருந்தனர். தேசிய ஊட்டச்சத்து நிறுவனம் சார்பில் புதுச்சேரி பிராந்தியத்தில் உணவு முறை தொடர்பான கணக்கெடுப்பை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து அமைப்பு சார்பில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உணவு முறை குறித்து நாடு தழுவிய ஒரு கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. இந்த கணக்கெடுப்பு 2023 ஆகஸ்ட் மாதம் முதல் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 24 மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளனர். இப்பொழுது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளனர். கணக்கெடுப்பு நடத்துவதற்கான பிரதேசங்களில் புதுச்சேரியும் ஒன்று. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 4 பிராந்தியங்களை உள்ளடக்கிய 50 வெவ்வேறு வார்டுகள் மற்றும் கிராமங்களில் இந்த கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. இக்கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு செயலர் முத்தம்மா, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்துமீனா, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவன மூத்த ஆராய்ச்சியாளர் ஆனந்தன் உட்பட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த சத்து குறைபாடுகள் இருந்தால் நம்ம அங்கன்வாடி மூலியமா அந்த குழந்தைங்களுக்கு எதுவும் நம்ம இப்போ கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் நல்லா கொடுக்கலாம். என்ன மாதிரி சத்து குறைவாக இருக்குது தெரிஞ்சு கொள்ள முடியல. இப்போ முட்டை போடாமலாம் முட்டை கொடுக்கலாம். கடலை சத்து கடலை கொடுக்கலாம். இப்போ ஒரு பால் அது கொடுத்தா பால் தயிர் அது மாதிரி இதில் கொடுத்தா என்ன இருக்கும். இது மாதிரி அது செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பு. பள்ளியில் பார்க்குறோம். பள்ளியில் இப்போது சிறுதானிய உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மாலையில் அந்த கேக்கு செய்து சிறுதானிய இப்போ 5ஆம் கொடுத்து எடுக்கணும். காலையில் நம்ம என்ன பண்ணுவோம், ரொட்டி பார்த்து கொடுக்குறோம். முன்னே பழம் கொடுத்துருந்தோம். அது மாதிரி மறுபடியும் பழம் கொடுக்கணும் பள்ளி பசங்க பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. அதே மாதிரி மாலையில் கடல் பேச்சு கொடுக்கலாம். இந்த சிறுதானியம் கடலை கொடுக்கணும். முதல்ல அதை இருந்தது. அது மறுபடியும் தொடங்கி செய்யலாம்ன்ற எண்ணம் இருக்குது. என்ன காரணம், ஆரம்பத்தில் அதாவது பிள்ளைங்க நல்ல ஊட்டச்சத்தோடு இருந்தால், நல்ல ஆரோக்கியம் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வு வாழ முடியும். நோய் தாக்கம் என்பது குறைவாக இருக்கலாம். மருத்துவர்கள் செல்வது குறைவாக இருக்க முடியும். பழங்கள் சாப்பிடுவது நல்ல பழக்க வழக்கம். பழங்கள் சாப்பிடுவது இப்போ முன்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழக்கம் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பிள்ளைங்களுக்கு, நிறைய பெற்றோர்களுக்கு அந்த வீடுகளில் வாங்கி வச்சுருக்க பழக்கம். அதனால நிறைய பழக்கடைகள் பார்த்து நான் பூஜைக்கும் பார்க்க நிறைய பழக்கடைகள் கல்வெட்டிலேருந்து கடையிலேருந்து எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. என்ன காரணம் சொன்னால் அந்த இது மாதிரி சத்தான உணவு எந்தெந்த பழ வகைகள் இருக்குது, எந்த பழங்கள் கிடைக்கிறது பார்த்து அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி நம்ம சிறுதானியங்கள் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் எல்லா வகையான சத்து, கம்பு, கேழ்வரகு, நம்ம வேறு என்ன சிறுதானியங்கள் நிறைய சத்து இருக்குது. அந்த சத்தான உணவு சாப்பிட்டு நம்ம விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் அது தேடுறோம். கேழ்வரகு அடை கிடைக்குமா, கேழ்வரகு கூடு கிடைக்குமா, தினமும் சத்தான உணவு. இது காலையில் இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்டால் என்ன சாப்பிடுவாங்க கேட்டால் காலையில் ஒரு அந்த சத்து மாவுக்கு இதுவும் என்னது பாதாம் பயிர் சாப்பிட்டோம். அது மாதிரி சொல்ல பார்க்குறோம். இப்போ என்ன காரணம், அந்த சத்து நிறைய உடனே கிடைக்குது அவங்களுக்கு. அது மாதிரி
2 முட்டை கண்டிப்பாக சாப்பிடணும் சொன்னால் 2 முட்டை இப்போ எடுத்துக்கிறாங்க. முட்டை சாப்பிடாதுன்னா கூட இப்போ முட்டை சாப்பிட்றாங்க. ஏன்னா அந்த கொரோனா நோய்க்கு அப்புறம் அது அந்த இது ஏற்பட்டுருக்குது. சாப்பிடணும், 2 முட்டை நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி. என்னன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு மிக அவசியம். நீங்கள் சொன்ன மாதிரி அரசு மூலமாக என்னென்ன வகையில் நம்முடைய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய உணவு வகைகள் கொடுக்க முடியுமோ அதை அங்கன்வாடி நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த மாசம் இறுதியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும்னு சொன்னீங்க. மத்திய அரசு நம்மளுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்களா? என்னைக்கு நம்ம வந்தோம்னு சொல்லுவோம். 27ஆம் தேதி இந்த கவுன்சில் மீட்டிங் நடக்குது. முதல்வர் 27ஆம் தேதி சார் இலவச அரிசி நம்ம வழங்கும்னு சொல்லியிருக்கோம். என்னைக்கு அது? ஏன்னா மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கு. இலவச அரிசி கண்டிப்பாக வழங்கப்படும், மக்களுக்கு விரைவிலேயே வழங்கப்படும். அதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். கூட அந்த கோப்பெல்லாம் பார்த்துட்டு வரேன். அது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நான் சொன்னது மாதிரி இலவச அரிசி வழங்குவோம். கூடுதலாக என்னென்ன மானிய விலைகள் என்ன சில பருப்பு வகைகள் என்ன கொடுக்கும், சமையல் கொடுக்கணும், அதையும் கொடுக்குற நடவடிக்கை அரசு. மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்குன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு சார். ஏன்னா ஏற்கனவே நம்ம டிபிடி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. அரிசிக்கு நேரடி பணம் வங்கி கணக்கு தான் செலுத்தணும்னு இருக்காங்க. ஆளுநர் ஒப்புதல் வாங்கியிருக்கிறேன். அடுத்த மாசம் வாய்ப்பு இருக்கு. அடுத்த மாசம் வழங்கப்படுமா? அரிசியை தட்டு கொடுக்க முடியும். ரேஷன் கடைகள் நடவடிக்கை எடுத்துருக்கோம். துறை கான்ஃபர் கூட்டுறவுத்துறையில் சொல்லியிருக்கோம். அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி சார், நிதி கமிஷன்ல முதலமைச்சர் தவிர யாரும் பங்கேற்க கூடாதுன்னு ஒன்றிய தெரிவிச்சிருக்கேன். இது வந்து சார் இந்த நிபா வைரஸ் வந்து கேரளாவில் ஒரு சிறுவன் இறந்துட்டாங்க. நம்ம ஏன்னா கேரளாவில் வந்து நிறைய டூரிஸ்ட் வராங்க. நம்ம புதுச்சேரி சுகாதாரத்துறை இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க போகிறோமா? நிச்சயமாக சுகாதாரத்துறையானது இந்த மாதிரி நோய் வேறு மாநிலத்திலிருந்து வருகிறாங்க பரவாத அளவிற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதனை நமது துறை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. நோனாங்குப்பம் அரசு பள்ளி மாணவி தாக்கப்பட்டதை கண்டித்து பெற்றோர்கள் பள்ளி ஆசிரியை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நோனாங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மாணவி 9ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்நிலையில் அப்பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருபவர் வளர்மதி. இவர் கடந்த சனிக்கிழமையன்று தனது வகுப்பில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவியை வீட்டுப்பாடம் செய்யாமல் வந்ததை கண்டித்ததுடன் கடுமையாக அடித்து தாக்கியுள்ளார். இதனால் பாதிப்படைந்த மாணவி தனது வீட்டிற்கு சென்று பெற்றோரிடத்தில் நடந்தவற்றை கூறியுள்ளார். இதில் தனது வகுப்பு ஆசிரியை தன்னை கடுமையாக தாக்கியதாகவும் வலி தாங்க முடியாமல் மயங்கி விழுந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவியின் பெற்றோர்கள், உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தலைமை ஆசிரியரிடம் சென்று இது தொடர்பாக முறையிட்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து மாணவியரின் பெற்றோர் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் செய்தனர். அதன் பேரில் காவல்துறையினர் பள்ளிக்கு வந்து விசாரணை நடத்தினர். அப்பொழுது தலைமை ஆசிரியர் இது தொடர்பாக கல்வித்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி கூறினார். இதையடுத்து காவல்துறையினர் மாணவியின் உறவினர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் பள்ளியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஓடைவெளி பகுதியில் 22 லட்சம் மதிப்பிலான புதிய மின்மாற்றியினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். மணவெளி தொகுதி ஓடைவெளி பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நிலவி வரும் குறைந்த மின்னழுத்தத்தை சீர் செய்து தர வேண்டுமென அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் அவர்களிடம் கோரிக்கை வைத்தனர். சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் உரிய நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ரூபாய் 22 லட்சம் மதிப்பில் 315 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைத்து அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். விரைந்து நடவடிக்கை எடுத்து குறைந்த மின்னழுத்த பிரச்சினைக்கு தீர்வு கண்ட சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதால் ஓடைவெளி பகுதிகளில் சீரான மின் விநியோகம் வழங்கப்படும் என சபாநாயகர் பொதுமக்களிடையே தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர் லூர்தராஜ், மின்துறை ஊழியர்கள் மற்றும் ஓடைவெளி கிராம பஞ்சாயத்தார் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து மத்திய குடிமை பணிக்கான தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு
புதுச்சேரி அரசு சார்பில் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை செயலகம் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அலுவலகத்தில் மனு வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் பல மாணவர்கள், இளைஞர்கள் மத்திய குடிமை பணிக்கான தேர்வில் பங்கேற்கின்றனர். இந்த தேர்வானது 3 நிலைகளில் நடத்தப்படுகிறது. அவற்றில் முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்று மாணவர்கள் 2ஆம் கட்ட தேர்வான முதன்மை தேர்விற்கு தங்களை தயார் செய்யும் போது அதற்கு நிறைய புத்தகங்கள் மற்றும் பயிற்சி மையங்களில் சேர்ந்து தங்களை தேர்விற்கு தயார் செய்கிறார்கள். அது சமயம் ஏழை எளிய மாணவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். ஆகையால் முதன்மை தேர்விற்கு தயாராகும் மாணவர்களின் பொருளாதார சிரமங்களை போக்கும் வகையில் முதன்மை தேர்விற்கு தயாராகும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் ரூபாய் 30,000 உதவித்தொகையும் மற்றும் 3ஆம் நிலை தேர்வான நேர்காணலில் தலைநகர் டெல்லியில் உள்ள மத்திய குடிமைப்பணி அலுவலகத்திற்கு சென்று வருவதற்கான அனைத்து செலவினங்களையும் புதுச்சேரி அரசு வழங்கி நமது மாநிலத்தில் இருந்து பல மத்திய அதிகாரிகள் உருவாக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்திட வேண்டும் என்று தலைமை செயலகம் நல மற்றும் குடிமைப்பொருள் துறை செயலாளர் முத்தம்மா மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்துள்ளார். ஆந்திர மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக புதுச்சேரியில் ஏனாம் பிராந்தியத்திற்கு வெள்ள நீர் வருகை அதிகரித்து வருகிறது. இதனையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளது. புதுச்சேரியில் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநில காக்கிநாடா அருகே உள்ளது. தற்பொழுது ஆந்திர பகுதியில் தொடர் கனமழை பெய்து வருவதன் காரணமாக அங்குள்ள அணைகள் நிரம்பி வர துவங்கியுள்ளன. இதில் பத்ராச்சலம் அணையின் நீர்மட்டம் 36 அடியாக உயர்ந்துள்ளது. இந்த அணை 43 அடியை எட்டும் போது முதல் எச்சரிக்கை விடப்படும். இருப்பினும் முன்னெச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியின் ஏனாம் பிராந்திய மண்டல நிர்வாகி முனுசாமி தலைமையில் அனைத்து துறையினரும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். தாழ்வான பகுதிகளான பிரான்சிபா, பாலயோகி நகர், பழைய ராஜீவ் நகர், குருசம்பேட்டை, குரு கிருஷ்ணாபுரம் மற்றும் கடலோர கிராமங்களில் வெள்ள நீர் அளவை கணக்கிட்டு வருகின்றனர். சில பகுதிகளில் தற்பொழுது வெள்ள நீர் வர துவங்கிவிட்டன. கனமழை நீடிக்கும் பட்சத்தில் ஏனாம் பகுதியில் வெள்ள நீர் ஊருக்குள் புகும் அபாயம் உள்ளது. ஆனால் கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக மக்கள் பெரும் அளவில் பாதிக்கப்படவில்லை. அதேபோல் இந்த ஆண்டும் அனைத்து துறைகளும் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. போதிய அளவிலான மணல் மூட்டைகளை பொதுப்பணித்துறை தயார் நிலையில் வைத்துள்ளது. தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று உணவு வழங்க குடிமைப்பொருள் வழங்கல் துறையும் வருவாய்த்துறையும் தயார் நிலையில் உள்ளன. மழைக்கால நோயிலிருந்து மக்களை பாதுகாக்க சுகாதாரத்துறையும், மரங்கள் விழுந்தாலும் மழையில் மக்கள் சிக்கினால் அவர்களை மீட்க தீயணைப்பு துறையும் தயார் நிலையில் உள்ளதாக மண்டல நிர்வாக அதிகாரி முனுசாமி தெரிவித்துள்ளார். தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் ஏனாம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் சடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் மார்க்கெட் வீதியில் உள்ள தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு சடல் உற்சவத்தை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமை அன்று கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 6ஆம் நாள் திருவிழாவில் மதிய வேளையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. இரவு ஏழை மாரியம்மன், விநாயகர் பெருமான், முருக பெருமான் சுவாமி வீதி உலா இரவு மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரு தலைமையில் சாலையோர தற்காலிக ஆக்கிரமிப்புகள் JCB இயந்திரத்தை கொண்டு அகற்றப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நிலவி வருகின்ற போக்குவரத்து நெரிசல், இதனால் ஏற்படுகின்ற விபத்துகளை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசானது துறை ரீதியான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநில வில்லியனூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொண்டாரு தலைமையில் வருவாய் தெற்கு பகுதிக்குட்பட்ட பொது சாலைகளில் நிரந்தர நீக்கம் மற்றும் தற்காலிக ஆக்கிரமிப்புகளை குறித்து அதிகார வரம்பிற்கு உட்பட்ட சாலை பாதுகாப்பு துணை பிரிவு தெற்கு மேஜிஸ்திரேட் தலைமையில் துணை பிரிவு மேஜிஸ்திரேட் தெற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் வில்லியனூர் வட்டாட்சியர், பாகூர் வட்டாட்சியர், வில்லியனூர் மற்றும் கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் முன்னிலையில் எம்ஜிஆர் சிலை முதல் பட்டாணி கடை வரை கோட்டைமேடு சந்திப்பு பகுதியில் உள்ள சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள சுவர்கள் மற்றும் கடையின் மேற்கூரைகள் ஆகியவற்றினை JCB இயந்திரத்தை கொண்டு பாரபட்சமின்றி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது குறித்து முன்னதாகவே செய்தித்தாள் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
வில்லியனூர் ஜிஎன் பாளையம்பேட்டில் ரூபாய் 24 லட்சம் செலவில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் உள்ள கருமாதி கொட்டகையை புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிட நலம் மற்றும் பழங்குடியின நலத்துறை மூலம் ரூபாய் 23,56,000 மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் கட்டுதல் மற்றும் மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு கருமாதி கொட்டிகை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கவிஞர் வாணிதாசன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி கவிஞர் வாணிதாசன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்டமன்றம் எதிரே உள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் வாணிதாசன் உறவினர்கள் வாணி, பெருங்கிள்ளி, ஐயப் பொன்னுசாமி, பொன்மலர், திருவழுதி, வாணியப்பன் மற்றும் கவிஞர்கள் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை திருவள்ளுவர் வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற உள்ள நிலையில் முன்கூட்டி நடைபெறவுள்ள பணிகள் தொடர்பாக தொகுதி எம்எல்ஏ நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை திருவள்ளுவர் வீதியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் துவங்கப்பட உள்ளது. இப்பணிகள் துவங்குவதற்கு முன்பு மின்துறை மூலம் மின் கேபிள்கள் அமைக்கப்பட உள்ளதா என்றும், புதிய குடிநீர் குழாய்கள் பதிக்கப்பட உள்ளதா என்றும், மேலும் பாதாள கழிவுநீர் குழாய்கள் ஏதேனும் உடைந்து உள்ளதா என்றும் துறை சார்ந்த அதிகாரியுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நகராட்சி, மின்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி உருவியார் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி பேராசிரியர் வீட்டில் நகராட்சி ஊழியர்கள் என கூறி மூதாட்டியை ஏமாற்றி 43 சவரன் தங்க நகை திருடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி உருவியாறு ராமச்சந்திர நகர் பகுதியை சேர்ந்தவர் செந்தில் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி விமலா தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் பணிக்கு சென்றபோது வீட்டில் அவரது வயதான மாமியார் மட்டும் தனியாக இருந்துள்ளார். அப்பொழுது வந்த 2 மர்ம நபர்கள் வீட்டிற்கு வந்து நகராட்சி ஊழியர்கள் என்றும் தங்கள் வீட்டில் குடிநீர் சரியாக வருகின்றதா, சாக்கடை நீர் செல்ல வழி இருக்கின்றதா என கேட்டுள்ளனர். மேலும் குடிநீர் சரியாக வருகின்றதா என வீட்டின் மேல் சென்று பாருங்கள் என கூறி வயதான மூதாட்டியை திசை திருப்பி வீட்டிற்குள் சென்று பையில் வைக்கப்பட்டிருந்த 43 சவரன் தங்க நகை திருடி சென்றுள்ளனர். இது தொடர்பாக விமலா மங்கலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மானவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலையுறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 22.52 லட்சம் மதிப்பிலான பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மானவெளி தொகுதி ஆண்டியார்பாளையம், தவளக்குப்பம் மற்றும் டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலையுறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 22.52 லட்சம் மதிப்பில் பணிகளை இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நேரில் சென்று தொடங்கி வைத்தார். அதன்படி ஆண்டியார்பாளையம் பகுதியில் பெட்ரோல் பங்க் முதல் உப்பனார் வரை உள்ள அல்லிக்குட்டை வாய்க்காலை ரூபாய் 6.23 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல், தவளக்குப்பம் பகுதியில் இசிஆர் முதல் பள்ளிவாசல் வரை உள்ள வாய்க்காலை ரூபாய் 5.35 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் மற்றும் டிஎன் பாளையம் பகுதியில் ஏரி வரை உள்ள மலட்டாறு வாய்க்காலை ரூபாய் 10.92 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மழை அங்கி துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுவை அடுத்த நெட்டப்பாக்கத்தில் உள்ள கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளியில் விலையில்லா மழை அங்கி வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது.
பள்ளியின் துணை முதல்வர் தில்லை கண்ணு காமராஜ் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மழை அங்கியை வழங்கினார். தலைமை ஆசிரியர் ரோஸ்வின் நிர்மலா முன்னிலை வகித்தார். முன்னதாக ஆசிரியர் மணிமாறன் வரவேற்புரை நிகழ்த்தினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர்கள் லதா, எழில்வேந்தன் ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியாக ஆசிரியர் ஜெகதீசன் நன்றி கூறினார். திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் பரதேசி குட்டை முதல் பம்பையாறு வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகரில் பாலம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமம் பரதேசி குட்டை முதல் பம்பை ஆறு வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் கோவிந்தசாமி நகரில் பாலம் கட்டுமான பணிக்கு ரூபாய் 14,46,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன், திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுவை அடுத்த நெட்டப்பாக்கம் அருகே உள்ள தமிழக பகுதியான ஆயர்குளம் சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பௌர்ணமியொட்டி ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மாலை 7 மணிக்கு நாகமுத்தம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அருள் அளித்தார். இவ்விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவல் குழுவை சேர்ந்த சவுந்தரராஜன் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். பாட்டதாரி ஆசிரியர்கள் வயது தளர்வு விஷயத்தில் வரும் 31ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி கல்வித்துறையில் 67 விரிவுரையாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இந்த பணியிடத்திற்கு 2 ஆண்டு வயது தளர்வு கேட்டு சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் வழக்கு தொடர்ந்தனர். வரும் 31ஆம் தேதிக்குள் புதுச்சேரி அரசு பதில் மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அதன் பிறகு மனுதாரர் 1 வாரத்திற்குள் பதில் மனுவினை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மேலும் அன்றைய தினம் புதுச்சேரி கிளையில் இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவித்தனர். பொருட்களுக்கு ரூபாய் 6 லட்சம் அனுப்பியதாக கூறி புதுவை நபரிடம் மர்ம நபர்கள் மோசடிக்கு முயன்ற சம்பவம் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை கதிர்கமம் பகுதியைச் சேர்ந்த தவல்மோடி என்பவர் ஆன்லைனில் பொருட்களை விற்பனை செய்வதாக விளம்பரம் செய்துள்ளார். அப்பொழுது மர்ம நபர் ஒருவர் தவல்மோடியை தொடர்பு கொண்டு பொருட்கள் வாங்குவதாக கூறி ரூபாய் 6.83 லட்சத்தை அனுப்பிவிட்டதாக போலி குறுந்தகவலை அனுப்பி மோசடி செய்ய முயன்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து தவல்மோடி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் மடுகரை பகுதியைச் சேர்ந்த தேவசேனா என்பவர் ரூபாய் 1.28 லட்சமும், அரியங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தங்கமணி என்பவர் ரூபாய் 15,000, ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ரம்யா ரூபாய் 21,000 என பல்வேறு முறைகளில் இணையவழி மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட நபர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.